வணக்கம் நேயர்களே, இன்றைய பரபரப்புக்கு உங்களை வரவேற்கிறோம். திருச்சி அருகே மனைவின்னு கூட பார்க்காம கொலை வெறியில கணவர் தாக்கின வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. திருச்சி திருவெரும்பூர் அருகே மனைவியை துரத்தி சென்று கணவன் கத்தியால் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காட்டூர் பகுதியைச் சேர்ந்த வீரமணி சக்தி ஜீவா தம்பதி கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வரும் நிலையில் கடந்த 1ஆம் தேதி வீரமணி மது போதையில் கத்தியை எடுத்து வந்து மனைவியை சரமாரியாக தாக்கியதாகவும் இதில் அவர் படுகாயமடைந்ததாகவும் சக்தி ஜீவாவின் தாய் புகார் அளித்துள்ளார். ஏற்கனவே வீரமணி மீது அடிதடி கொலை முயற்சி வழக்குகள் உள்ள நிலையில் தாக்குதல் குறித்து புகார் அளித்தும் போலீஸ் நடவடிக்கை எடுக்கவில்லை என சக்தி ஜீவாவின் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். புகாருக்குள்ளான தந்தையை விசாரிக்க முடியாம அவரது மகன்களை போலீஸ் சட்டையை பிடித்து இழுத்துச் சென்றதாக எழுந்துள்ள புகார் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை அருகே நகைப்புதூரில் தந்தையை கேட்டு மகன்களை உதவி ஆய்வாளர் சட்டையை பிடித்து இழுத்துச் சென்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. தன்னிடம் பெற்ற நகையை திரும்ப மீட்டுத் தரக் கோரி அலங்காநல்லூரைச் சேர்ந்த ஆண்டிச்சாமி மீது அவரது மாமியார் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து ஆண்டிச்சாமியை அணுக முடியாத அலங்காநல்லூர் போலீசார் அவரது 2 மகன்களையும் வலுக்கட்டாயமாக காவல் நிலையம் இழுத்துச் சென்றுள்ளனர். மேலும் தங்களை இழுத்துச் சென்ற உதவி ஆய்வாளரிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பிய நிலையில் அதுகுறித்த வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. திருப்புவனம் அஜித்குமார் மரணத்தை தொடர்ந்து காவல் நிலையம் வருபவர்களை கண்ணியத்துடன் நடத்த வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ள நிலையில் அதிகாரிகளின் செயல் மக்களிடையே மீண்டும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிறந்த நாள் கொண்டாடுகிறோம்னு குடிபோதையில் அட்டகாசம் செய்த இளைஞர்களை போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. புதுக்கோட்டையில் சாலையில் பிறந்த நாளை கொண்டாடி அட்ராசிட்டி செய்த இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே குரும்பூர் சாலையில் 5 இளைஞர்கள் குடிபோதையில் பிறந்த நாளை கொண்டாடியுள்ளனர். மேலும் அவர்கள் அங்கிருந்த பொருட்களை உடைத்தும் மின்கம்பத்தில் ஏறியும் அவ்வழியே வந்த வாகனங்களை மறித்தும் அட்ராசிட்டியில் ஈடுபட்டனர். இதில் 2 கைது செய்த போலீசார் மீதமுள்ளவர்களை தேடி வருகின்றனர். இந்நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதில் பேசிய அவர், பிள்ளைகளை பெற்றோர் கண்டித்து அறிவுரை கூறி வளர்க்க வேண்டும் என்றும் இதுபோன்ற சம்பவங்கள் நடந்தால் உடனே புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவித்தார். போக்குவரத்துக்கு இடையூறு செஞ்சதோட தாம் உள்துறை செயலாளருக்கே டிரைவர்னு போக்குவரத்து போலீஸை மிரட்டிய நபரால் பரபரப்பான சூழல் நிலவியது. நான் யார் தெரியுமா என போக்குவரத்து போலீசாரை ஆட்டோவில் வந்த நபர் மிரட்டிய வீடியோ வேகமாக பரவி வருகிறது. குரோம்பேட்டை சிக்னல் அருகே போக்குவரத்துக்கு இடையூறாக நின்றிருந்த ஆட்டோவை ஓரமாக செல்லுமாறு பணியில் இருந்த போக்குவரத்து காவலர் கூறியுள்ளார். அப்போது திடீரென கோபமடைந்த ஆட்டோ ஓட்டுநர், நான் யார் தெரியுமா, ஹோம் செக்ரட்டரியோட டிரைவர் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். எனினும் போக்குவரத்து காவலர் நிதானமாக செயல்பட்டு தனது கடமையை செய்தார். நீங்க இப்ப வரீங்க, நாங்க 6 மணில இருந்து நிக்கிறோம், சும்மா கிடையாதுங்க. கஷ்டம் தெரியும்னா அப்ப ஓரமா வாங்க. என்ன தப்பா ஏதாவது பேசுனாங்களா உங்ககிட்ட? தப்பா பேசுனாங்களா? ஒரு வார்த்தை ஏதாவது தப்பா பேசுனாங்களா? அதை மட்டும் சொல்லுங்க. தப்பா பேசுறா யார விட என்னங்க இருக்கட்டுங்க. என்னங்க ஒப்புது என்னங்க பண்ணுவீங்க? டான்ஸ் பண்ணுவீங்களா? இருக்கட்டுங்க, ரைட் வாங்க. அவங்களே தப்பா ஏதாவது பேசுனாங்களா? தப்பா ஏதாவது பேசுனாங்களா? குடிபோதையில் இருந்த தன்னை தோழியின் நண்பர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக இளம்பெண் அளித்துள்ள புகார் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் மது போதையில் இருந்த இளம்பெண்ணை தோழியின் நண்பர் சீரழித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது.
தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் வேலூரைச் சேர்ந்த இளம்பெண்ணும் பெரம்பூரைச் சேர்ந்த இளம்பெண்ணும் தோழிகளாக இருந்து வந்துள்ளனர். இந்நிலையில் இருவரும் பெரம்பூரைச் சேர்ந்த இளம்பெண்ணின் ஆண் நண்பர்கள் இருவருடன் சேர்ந்து நுங்கம்பாக்கத்தில் ஹோட்டல் ரூமில் மது அருந்தியுள்ளனர். போதையில் உறங்கிய வேலூர் இளம்பெண் எழுந்து பார்த்துள்ளார். அப்போது தனது ஆடைகள் கலைந்து அருகில் தோழியின் ஆண் நண்பர் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ந்தார். பிறகு தோழியிடம் சண்டையிட்டு வெளியேறிய அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். விசாரணை நடத்திய போலீசார் பெரம்பூர் இளம்பெண் மற்றும் அவரது நண்பர் மானசே ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கவனக்குறைவுடன் சாலையில் திரும்ப முயன்ற போது கார் மோதிய விபத்தில் முதியவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். காரைக்குடியில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதியதில் முதியவர் தூக்கி வீசப்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. காரைக்குடி அருகே உள்ள கோவலூர் தமிழ்நாடு கெமிக்கல் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த 60 வயது முதியவர் வலது பக்கம் திரும்ப முயன்றுள்ளார். அப்போது பின்னால் வந்த கார் அவர் மீது மோதியதில் தூக்கி வீசப்பட்டார். கீழே விழுந்த அவர் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். மேலும் அப்பகுதியில் அடிக்கடி விபத்துகள் நடப்பதால் வேகத்தடை அமைக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரபல யூடியூபர் சுதர்சன் மீது அவருடைய மனைவி வரதட்சணை புகார் அளித்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெக் சூப்பர் ஸ்டாருக்கு காதல் மனைவி 0 ரேட்டிங் கொடுக்க என்ன காரணம்? வரதட்சணை கொடுமை புகாரால் டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்சன் குடும்பத்தோடு தலைமறைவு என செய்திகள் பகிரப்பட்டு வந்த நிலையில் வழக்கம் போல அவருடைய யூடியூப் சேனலில் வெளியிடப்பட்டுள்ள பட்ஜெட் ஸ்மார்ட் போன் குறித்த ரிவ்யூ வீடியோ தான் இது. இந்த காணொலியை வெளியிட்ட 24 மணி நேரத்திற்குள் லட்சம் பார்வையாளர்களை கடந்திருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் என்ன சுதர்சா நீயுமா இப்படி, இனி நீ டெக் சூப்பர் ஸ்டார் இல்ல வரதட்சணை சூப்பர் ஸ்டார், அடுத்த ரிவ்யூ உன் மீதான புகார் பற்றி போடு என நியூஸை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஃபாலோவர்ஸ்கள் ஃபர்ஸ்ட் கமெண்ட் போட்டு அன்சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு படையெடுத்து வருகின்றனர். கடந்த வாரம் வரதட்சணை கொடுமையால் திருப்பூர் மாவட்டம் அவிநாசியைச் சேர்ந்த ரிதன்யா என்கின்ற இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்தது ஒட்டுமொத்த தமிழர்களையும் கண்ணீரில் தத்தளிக்க விட்டது. இந்த சூழலில் பிரபல யூடியூபர் சுதர்சன் மீது வரதட்சணை கொடுமை புகார் கொடுக்கப்பட்டிருப்பதால் இந்த செல்ல பிள்ளைகள் வீட்டிற்குள் ஒரு முகத்தோடும் சொசைட்டியில் போலியான முகத்தோடும் வாழ்கிறார்களா என்கின்ற சந்தேகம் அனைவருக்கும் எழுந்துள்ளது. இத்தனை நாட்களாக சுதர்சன் வால்ட்டுக்குள் மறைத்து வைத்திருந்த ரகசியங்கள் தற்போது பொதுவெளிக்கு வந்திருப்பதால் அவருடைய வீடியோவிற்கு லைக் போட்டவர்கள் கூட கேரக்டருக்கு புவர் ரேட்டிங் கொடுத்து வருகின்றனர். ஆனால் உண்மையில் என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள விசாரணையில் களமிறங்கினோம். எலக்ட்ரானிக் மார்க்கெட்டில் புதிய ப்ராடக்ட்ஸ் லான்ச் ஆவதற்கு முன்பே அதோடு ஒன்றாக குடும்பம் நடத்தி அதனை அக்குவேர் ஆணிவேராக பிரித்து ரிவ்யூ கொடுத்து பிரபலமானவர்தான் யூடியூபர் சுதர்சன். மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை பகுதியைச் சேர்ந்தவர். இவர் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை தனியார் மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிந்து வந்த விமலா தேவி என்கின்ற பெண்ணை காதலித்துள்ளார். இருவருக்கும் கடந்த 2024 மார்ச் 1ஆம் தேதி இரு வீட்டார் பெற்றோர் முன்னிலையில் திருமணம் நடந்துள்ளது. திருமணத்திற்கு முன்பு வரை டெக் பாஸ் என்கின்ற யூடியூப் சேனலில் பணியாற்றி வந்த சுதர்சன் அந்த நிறுவனத்தில் திருட்டு குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி அங்கிருந்து வெளியேறி டெக் சூப்பர் ஸ்டார் என புதிதாக ஒரு யூடியூப் சேனலை தொடங்கியுள்ளார். தற்போது இவரின் யூடியூப் சேனலுக்கு 1.5 மில்லியனுக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ்கள் உள்ளனர். யூடியூபில் இருந்து வரும் வருமானத்தை தவிர்த்து ஸ்பான்சர்ஸ், பிராண்ட் கொலாபரேஷன்ஸ் மூலமும் நன்றாக சம்பாதித்து வந்த நிலையில்தான் சுதர்சன் மீது அவருடைய மனைவி வரதட்சணை புகார் அளித்து அனைவருக்கும் ஷாக் கொடுத்துள்ளார். இது தொடர்பாக சுதர்சனின் மனைவி விமலா தேவி கடந்த மாதம் 28ஆம் தேதி தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து வீரபாண்டி காவல்துறையினர் யூடியூபர் சுதர்சன் மற்றும் அவரது குடும்பத்தினர் 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். விமலா தேவியின் புகாரில் திருமணத்தின் போது சுதர்சனின் குடும்பத்தினர் 30 பவுன் நகையையும் 5 லட்சம் பணத்தையும் வரதட்சணையாக பெற்றுக்கொண்டதாக தெரிவித்துள்ளார்.
இந்நிலையில் லீஸ் வீட்டில் குடும்பம் நடத்தி வந்த சுதர்சனுக்கு சொந்தமாக வீடு கட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்ட காரணத்தால் அவர் புதிய வீட்டிற்கு அஸ்திவாரம் போட்டு பணிகளை தொடங்கியுள்ளார். ஆனால் விரும்பியபடி கனவு வீட்டை கட்டி முடிக்க சுதர்சனிடம் போதுமான பணம் இல்லை என தெரிகிறது. அதன் காரணமாக சுதர்சனின் குடும்பத்தினர் விமலா தேவியை டார்ச்சர் செய்ய தொடங்கியுள்ளனர். முதலில் விமலா தேவி வைத்திருந்த 30 பவுன் நகைகளை மொத்தமாக வாங்கி அடகு வைத்ததாகவும் அதன் பிறகு மேற்கொண்டு 20 லட்சம் வரதட்சணையாக பணம் கேட்டு டார்ச்சர் செய்ததாகவும் அந்த பெண் அவருடைய புகாரில் தெரிவித்துள்ளார். மேலும் டாக்டராக இருந்து தன்னுடைய மகனுக்கு என்ன சம்பாதிச்சு கொடுத்த என ஏளனமாக பேசி மன உளைச்சலுக்கும் உள்ளாக்கியதாகவும் அவருடைய புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் விமலாதேவி கருவுற்ற காரணத்தால் அவர் வளைகாப்பு முடிந்து தந்தை வீட்டிற்கு சென்றுள்ளார். அதன் பிறகு கடன் நெருக்கடியாக உள்ளதென கணவர் கேட்டுக்கொண்ட காரணத்தால் 5 லட்சம் பணம் கொடுத்து உதவியுள்ளார் விமலாதேவி. எனினும் அதெல்லாம் போதாது என சுதர்சன் குடும்பத்தினர் மேற்கொண்டு பணம் கேட்டு டார்ச்சர் செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக 2 தரப்பினருக்கும் வீரபாண்டியில் உள்ள கோயிலில் பெரியவர்கள் முன்னிலையில் பஞ்சாயத்து பேசியுள்ளனர். ஆனால் 20 லட்சம் கொடுத்தால் மட்டுமே ஒன்றாக குடும்பம் நடத்த முடியும் என சுதர்சன் குடும்பத்தினர் கராராக தெரிவித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. வரதட்சணையாக 30 பவுன் தங்க நகை, 10 லட்சம் பணம் மற்றும் 2 லட்சம் மதிப்பிலான தட்டுமுட்டு சாமான்கள் எல்லாம் வாங்கி கொடுத்த பிறகும் வெறுங்கைய வீசிட்டு வாழ வந்துட்டா என சுதர்சன் குடும்பத்தினர் விமலா தேவியை குத்தி காட்டி பேசியது அவரை வெகுவாக பாதித்துள்ளது. அதன் காரணமாக கைக்குழந்தையோடு கணவரை பிரிந்து சென்ற விமலா தேவி கணவர் குடும்பத்தினர் மீது காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளதை அறிந்து சுதர்சன் தலைமறைவாகிவிட்டதாக செய்திகள் பகிரப்பட்டு வந்தது. இந்த சூழலில்தான் பிரபல யூடியூப் செய்தி ஊடகம் அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டுள்ளது. அதில் தன் மீதான குற்றச்சாட்டுகளை முழுமையாக மறுத்துள்ள சுதர்சன், மனைவியும் அவருடைய குடும்பத்தினரும் தான் தங்களுடைய வீட்டை அவர்கள் பெயருக்கு எழுதி வாங்குவதற்கு முயற்சிப்பதாகவும், அவர் சொல்வதெல்லாம் போய் நான் வரதட்சணை கேட்கல, வரமிளகா சட்னி கேட்கல என்கின்ற ரீதியில் விளக்கமளித்துள்ளார். அதோடு காதல் மனைவி தனக்கு கொடுத்த டார்ச்சர்களுக்கு தன்னிடம் ஆதாரங்கள் உள்ளது, தேவைப்பட்டால் வெளியிட வேண்டியிருக்கும் என எச்சரிக்கும் விதமாக சூசகமாக தெரிவித்திருக்கிறார். அதோடு திருப்பூரில் இளம்பெண் ருதன்யா தற்கொலை செய்து கொண்டது தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளதால் அந்த சிம்பத்தியை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு ட்ரெண்டிங்கில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பதாக பகீர் கிளப்பியுள்ளார் சுதர்சன். ஆனால் ருதன்யா உயிரிழந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்தது கடந்த 29ஆம் தேதி அன்றுதான். அதற்கு ஒரு நாள் முன்பாகவே சுதர்சனின் மனைவி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்திருப்பதால் இந்த வழக்கில் விசாரிக்கப்பட வேண்டிய முகாந்திரம் உள்ளது உறுதியாகி உள்ளது. சுதர்சன் உண்மையிலேயே வரதட்சணை கேட்டாரா அல்லது அவர் குற்றம் சாட்டுவதைப் போல காதல் மனைவி அவரை டிஃபேம் செய்ய எதிரிகளோடு சேர்ந்து சதி செய்கிறாரா என்பது காவல்துறையினரின் முழுமையான ரிவ்யூவில் தெளிவாகிவிடும். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.